வாட்ஸ்அப் ஆப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு சேட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணுறதுக்கான பாக்ஸ் இருக்கும். அதில் அந்த எமோஜியை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகியே வந்துடும். ரிமூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணுறதா இருந்தால் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இமோஜி ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே கிளிக் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகாமையும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரிமூவ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் ரிமூவ் ஆகாமல் அப்படியே பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இமோஜிஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்து சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை நீங்கள் வந்து அந்த எமோஜி ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஒன் டைம் நீங்கள் வந்து சென்ட் பண்ண ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சேவ் ஆகிடுக்கும். திருப்பி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் இந்த கிரியேட்டை கொடுத்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் ஆப்பில் எப்படி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.